அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கேத்தாரா கௌரி விரதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதம் இது. அந்த விரதத்தை பற்றி விளக்கத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கேத்தாரா கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்கள் ஒன்றாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத வளர்பிறையான தசமி, அதாவது விஜயதசமி முதல் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். 21 இதழ்கள் கொண்டதும் 21 முடிச்சுகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் செய்யப்பட்ட விண்பத்திலும் கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுசரிக்க வேண்டும். தூய்மையான இடத்தில் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் பூக்கள் முதலியவற்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேதாரேஸ்வரனுக்கு 21 எண்ணிக்கை கொண்ட அப்பம், வடை, பழம், பாக்கு, வெற்றிலை, பாயாசம், சர்க்கரை, அன்னம், புளி அன்னம் முதலிய நைவேத்தியங்களை வைத்து தீபாதனை காட்டியதும் பூஜை செய்ததும் கேத்தாரேஸ்வரரை வழிபடுதல் வேண்டும். 21 நாளும் பூஜையில் வைக்கப்பட்ட 21 முடிச்சுகள் கொண்ட நூலினை அமாவாசை திதியில் இடது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இவ்விரதத்தை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம், அனுசரிக்கலாம். விரத மகிமை பார்த்தீங்கன்னா, கேத்தாரேஸ்வர விரதத்தை அம்பிகை 21 நாளும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்றது அர்த்தநாரீஸ்வரர் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடப்பாக்கத்தால் அமர்ந்து அருள் புரிகிறார்கள். இவ்விரதம் கேத்தாரேஸ்வர விரதம் அல்லது கேத்தா கௌரி விரதம் என்றும் போற்றப்படுகிறது. இவ்விரதத்தை பின்பற்றி மகாவிஷ்ணு வைகுண்டத்தை பெற்றார் எனவும், பிரம்ம தேவன் படைப்பு தொழிலை பெற்றார் எனவும், தெய்வேந்திரன் பொன்னுலகை ஆண்டு வெள்ளை யானையை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வணங்குவது சிறப்பானது. இந்த விரதத்தை 21 நாட்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் இறுதி நாளான ஐப்பசி அமாவாசை நாள் மட்டும் அனுசரித்தாலும் இந்த விரத பலனை முழுமையாக பெற முடியும். இந்த விரதத்தின் பலன்கள் பார்த்தீங்கன்னா,